ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிறீங்க? அதாவது ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு வார்த்தையை வந்து இப்போ இந்த 2-3 நாளாகவே ஒரு 4 நாளாகவே கவனிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ இந்த நைட்டி வாங்க போனதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்குது. அது சண்டையாகவும் போச்சு. நாங்கள் 2 பேரும் அடிச்சு இந்த அவரோட நெகம் பிடிச்சி கிழிச்சது தான் இந்த பார்த்துக்கோங்க. தெரியுதா? இங்கே இதெல்லாம் அடி முடி பிடிச்சி முடி பிடிச்சிட்டாரு. அவர் மண்டைக்குள்ளே காயம். ஏன்னா அவன் முட்டியை போய் இப்படி பிடிச்சிட்டேன், கீழே போய் கொப்பா பிடிச்சிட்டேன். நல்ல வேலை வேகமாக பிடிக்கல. வேகமாக பிடிச்சிருந்தா அன்னைக்கு மாதிரி அந்த ரத்தம் கொட்டன்னு ஊற்றி அவனை இழுத்து பிடிச்சோன்னா திலீப்பா காப்பாற்றுறான்னு கத்துறதுக்கு பின்னாடி தான் திலீப்பா வந்து என்னை தலையில் ஒரு அடி அடித்தான். நீ யாருக்கிட்டையுமே வாழ மாட்டியா? உனக்கு பொறுமையாக இல்லையா? நீ ஏன் இப்படி இருக்கிற? போங்கிட்டு முதல்ல அப்படின்னு சொல்லி என்னை அடித்தான். இதே அவன் பெத்த தாயி அவன் அடித்தான் அப்படின்னா அவனுக்கு தெரியுது. ஏன்னா அடுத்த ஆம்பளை அடிக்குதே அவங்க அப்பாவாக இருந்து நாங்கள் 2 பேரும் சண்டை ஓடிக்கிட்டு இருந்தா திலீப்பா கொடுக்கக்கூடிய அட்டி வேறு லெவலாக இருக்கும். அது வேறு மாதிரியாக இருக்கும். ஏன்னா அது அவங்க அப்பா அடித்தாலும் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அடித்தாலும் அவன் அமைதியாக தான் இருக்கணும். அப்படிங்கிறனால இவர் வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளை வளர்த்தவர். அவரை கை நீட்டுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம அம்மா, நம்ம அடித்தாலும் மிதிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்ம அம்மா. அப்படிங்கும்போது நானும் பிள்ளை அடிச்சுட்டேங்கும்போது பிள்ளைக்கு வந்து ஒரு ஏன்னா காலேஜ் போகிறேன். அப்படிங்கும்போது ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதே வாய் தான் ஏன் பெத்த புள்ள இருந்தா என்ன, என் சுதந்திரத்துக்காக நான் சரக்கு அடிக்கக்கூடாதா? ஏன் நான் எதுவும் பண்ணக்கூடாதா? இந்த ஆளுக்கு எல்லாம் போகதா என் பிள்ளைன்னு சொன்னது இந்த வாய் தான். ஆனால் என் தங்கச்சி அப்போ சொன்னாங்க, அக்கா பிள்ளைகளை பாருக்கா, பிள்ளைங்க இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணாதக்கா, அந்த மாதிரி பண்ணாதக்கப்புறம் நான் எடுத்துரிஞ்சு பேசினேன். அப்புறம் அதுங்க சொன்னது தான் கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ திலீப்பா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆம்பளை மாதிரி வந்துட்டாங்க. அவன் மீடியாவில் காட்டக்கூடாதுங்கிற அதனால் நான் காட்டல. அப்படி இருந்து திட்டத்தனமாக லேசாக ஏதாவது காமிப்பேன். பார்த்தீங்கன்னா நின்னிங்கன்னா அந்த நிலைக்கும் அவனும் ஒன்றா இருக்கான். அவன் இடுப்புக்கு தான் நான் இருக்கிறேன். புரியுதா? அப்படி இருக்கும்போது சரி இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்களே, அவன் அன்னைக்கே ஒரு வார்த்தையை விட்டுட்டான். சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. என் தோழி வந்துட்டு சண்டை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொன்னா, நான் என் குடும்பத்தோட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் என்ன சொல்லிட்டா ஒரே வார்த்தையா, குடும்பத்தோட தானே கிளம்பி நல்லபடியாக போங்கன்னு சொல்லி ஒரு வாயை விட்டான். திருப்பி என்னாச்சு, சாதுவாக உட்காந்துட்டு இங்கிட்ட என் தோழி உட்காந்துருக்கான், இங்கிட்ட நானும் இங்கிட்ட இவர் அங்கிட்ட அவன் திருப்பா உட்காந்துருக்கான். இவன் அப்பேன் இப்போ ஒன்றும் இல்லை, இவன் சரியான ஆம்பளையாக இருந்தா இந்த சொல்கிறான்ல, பாலா என்ன பண்ணான், பாலா புள்ளைய பார்த்தானா, பாலா பீஸ் கட்டினானா, பாலா எதை பண்ணான், இந்த வார்த்தையை திலீப்பா உட்கார வச்சு, எப்படி திலீப்பா அந்த கதவை திறந்து வச்சுட்டு விளையாடுறப்பையோ இல்லை சோப்பாவில் இருக்கிறப்பையோ இல்லை அந்த ரூமுக்குள்ள வந்து அவன் படுத்தப்பையோ இவன் முன்னாடி நீ தைரியம் இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா, நீ உண்மையாலுமே மீச வச்சவனா இருந்தா திலீப்பா முன்னாடி நீ பாலா பேசி போடு. நீ பேசிடு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஒரே அட்டி அதோடு உன்னை பற்றி விடுறேன். நீ சென்மதுக்கு இந்த வீட்டை பக்கத்து வரவே முடியாது. ஏன்னா அன்னைக்கே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இங்கே இருங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சத்தியமாக அவன் இதை தான் சொன்னான், இதோட நிறுத்திக்கங்க. எங்கள் அப்பா எங்களை வந்து பார்க்கல, எங்கள் அப்பா எங்களுக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேங்க, இப்பயும் சொல்கிறேன், அவன் புள்ள மேலே அவன் கரெக்டாக பாசமாக எல்லாமே பண்ணுறான். நேற்று கூட இந்த ஆடியோ வேறு நான் ஃபோனில் மாற்றாமல் வச்சுக்கிறேன். இருங்க, நைட்டு 9 மணில எனக்கு ஞாபகப்படுத்துங்க. முந்தா நேற்று வாய்தா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரியான சண்டை. முந்தா நேற்று வாய்தாக்கு நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணேன். நேரம் நான் புது நம்பராகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா புது நம்பர் போனோம் அப்படின்னா இவன் தான் ஏகப்பட்ட நம்பர் நான் பிளாக் லிஸ்ட்டில் கூட காட்டுறேன். ஃபோனை போட்டேன். என்னென்ன திலீப்பா கிட்ட கொடுனேன், நான் வெளியே கிளம்பிட்டேங்க. எங்கே ஊர்மையை போறியா அந்த தேனாமயம் கூடன்னு அவனை அந்த கிளிக்கிறான். அவனை இன்னும் கேள்வின்னு இல்லாமல் நான் கேட்குறத விட 100 மடங்கு கேட்குறேன். அப்படிங்கும்போது தேவையில்லாமல் பேசாத, என்ன பேசணும் அதை மட்டும் சொன்னேன். என் பிள்ளைகிட்ட நான் பேசணும், அவன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு நம்பரை கொடு, அது பப்ளிக் நம்பரை அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன். சரி கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்க்குறேன்னு சொன்னியே, சேர்த்தியா? சேர்க்கலை. மாதம் 10,000 ரூபாயான். 2வது கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு தெரியாது. காலேஜ்லேயே சொல்லி கொடுப்பாங்களா? ஏன் ஒரு பிள்ளைய கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட அனுப்ப முடியாமல் உனக்கு என்ன புட்டுங்கிற வேலை? நான் இந்த அளவுக்கு உனக்கு நான் டார்ச்சர் கொடுக்காமையோ நான் உன் பக்கத்தே நான் வராமல் இருக்கிறேன், பேசாமல் இருக்கிறேன்னா பிள்ளைங்களோட படிப்போ பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு உனக்கும் தெரியும், உன் கண்ண புருஷனுக்கும் தெரியும். இந்த வீடியோ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன எப்போ பார்த்தாலும் பாலாவுக்கு பொண்டாட்டியா, என் பொண்டாட்டி தான் நான் காட்டவா? ஏன் வரணுமா? உன் வீடு தெரியாத? இவன் நம்ம பொண்டாட்டினா அனுப்பிவிடு, போகட்டும். அவள் வண்டவாள பூனாவை தான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கல. எவன் கிட்ட திறந்து காமிச்சான்னு சொல்லி அந்த பிட்டு போட்டவன் நானே பார்த்தேன். இன்னைக்கு எனக்கே அனுப்புனாங்க. அப்படிங்கும் போது இந்த மாதிரி தான் நீ வந்து எவங்கிட்டே போனது வந்தது வச்சதெல்லாம் வந்து ஏதாவது அவுத்து போட்ட அம்மனை போட்டா இருக்குதாவா? 2வது வந்து உன்னைய இப்படி போனேன்னு சொல்லி சொல்கிறாளே, நான் சரியாக இருந்தால் ஏன் பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி போகிறா? நான் ஒழுக்கமாக இல்லைங்கிறனால தானே இந்த மாதிரி போனா. அதனால் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்கு போகிறா? இவன் கட்டின புருஷன் கூட இருக்கும் போதே தானே இந்த ஆனந்துங்கிறவன் வந்து புருஷன் ஆதார் கார்டில் வந்தான். இந்த சரத்துன்னு சொல்லி ஒருத்தன் கூட வாழ்ந்தான். ஏன்னா அவன் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கான்.
சரியா? சரத்துங்கிறவங்க கூட 4 வருஷமா இவ போய் வாழ்ந்து தாலி கட்டிக்கிட்டு அவன் பின்னாடி வந்து உட்காந்து என்ன நான் பார்க்காம இருக்கேன்னு நினைக்கிறியா? டெய்லி உன் வீடியோ பார்க்குறேன், நீனும் அவனும் போடுற ஷார்ட்ஸையும் பார்க்குறேன். அந்த மகளே இந்த மகளே நீ எப்படி ஒரு புள்ள வளர்ந்து இவ்வளோ பெருசு இருக்கிறேன், அவன் கூட போய் உரசி விடியானா? இவன் கூட டூயிட்டு போடாத காரணம் யாராவது கேட்டிங்களா? எல்லாருமே நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா நீங்கள் வந்து டூயிட்டு போடுங்க அண்ணன் கூட நல்லாயிருக்கும், வீடியோ எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஆனால் குறுகிய காலமாக நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். நான் காரில் போகும்போதும் சரி, தனியாக இருக்கும் போதும் சரி, நான் தனியாக தான் ஷார்ட்ஸ் போடுறேன். அது யாருமே நீங்கள் கவனிச்சு பார்க்கல, சரியா? அதை நான் யாரை அவாய்ட் பண்ணானா, இவ சொன்னதுனாலையோ இல்லை இவன் எத்தனையோ நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எப்பா வாப்பா வீடியோ டவுன் ஆகுது ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இல்லைன்னே மழுப்புனேன். ஆனால் அதுக்கு காரணம் என்ன நான் சொல்லவா? இன்னொரு வாட்டி அவனை தொட்டு தழுவி கட்டி பிடிச்சி அதை பண்ணி இதை பண்ணி நீ வீடியோ ஷார்ட்ஸ் நீ போட்டின்னா உம்மால நான் நேரில் தான் வருவேன். பெத்த பிள்ளை தலைக்கு உசந்து நிற்கிறேன், நீ போய் உட்காந்துக்கிட்டு காரில் ஒரு டூயிட்டு போட்டான் இப்படி உரசுற மாதிரி ஒரு வீடியோ லாஸ்ட்டாக பிளாக் அண்ட் ரெட் சாரி போட்டிருப்பேன் பாருங்க. அப்போ உரசுன மாதிரி வீடியோ போட்டேன், அதை பார்த்துட்டு அவ்வளோ இருக்கு. ஏண்டி தேனா அவளே இவளே ஒரு புள்ள 2 பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கு, நீலாம் சோத்த திங்கிறியா என்னத்தை திங்கிற? நானும் சரி 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 போயிட்டு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளையில வச்சுக்கிட்டு நீ டூயிட்டு போடுற அளவுக்கு வந்துட்டியே, நீலாம் என்ன அந்த அளவுக்கு அரிப்படுத்த அலையிறியான்னு என்னை பார்த்து கேட்குறேன். வாயில் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறேன். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? நீ இன்னொரு வாட்டி மட்டும் அவன் கூட உரசி நீ போடு, திலீப்பாவை விட்டே அவனை அடிச்சு அவனை அப்படியே அவன் குடும்பத்தோட பற்றி விட்டு ஒன்றைய மவுச்சு முறையை நான் உடைக்க சொன்னா அப்புறம் நீ பார்த்துக்கண்ணா. எனக்கு அப்போவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் ஏற்கனவே பாலாவோட கிறுக்கு பிடிச்சி திட்டுறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆஹா இதனடா பிரச்சனை வேற மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு நான் டூயிட்டு போடுறதையே அவாய்ட் பண்ணிட்டேன், சரியா? இந்த இருக்காளே எது நம்ம சிலிக்கானி சிங்காரி என்னமோ இவன் நினச்சிக்கிட்டு இருக்கா, அப்படியே நம்ம புருஷன் நமக்காக தான் மனசெல்லாம் ஃபீலிங் ஆயிரும், அதாயிரும் இதாயிரும் சொல்லி டூயிட்டு போடாமல் இருக்கிறான்னு. நானா ஒரு விஷயத்தை வந்து ஒதுக்கணும்னா ஒதுக்கிடுவேன். எத்தனை வாட்டி அவன் ஷார்ட்ஸ் போட கூட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? நான் சேலை கட்டியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டு திடீர்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்பையோ இப்போ கூட 4-5 நாளாக பாருங்கள் இப்போ ஃபீலிங்காக ஒரு மாதிரி சோகமாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், இதில் இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். அப்படிங்கும் போது எனக்கு குள்ள என்ன அப்படின்னா, என்னடா இங்கிட்டு வீடியோ போட்டால் இவன் அங்கிட்டு பார்த்தா அவன், என்னடா பண்ணுறது? ஏன்னா இத்தனை நாள் பாலா வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்தேன். இப்போ பிள்ளைங்க வளர 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 பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னும் என்னென்ன பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இவளை மாதிரி ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறதுக்கு நல்லா கேட்டுக்கங்க. அதாவது புச்சி வந்து முதுகு வலிக்கும், நீ படு ரெஸ்ட் எடு சந்தோஷமா இரு, எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணு புச்சி கேட்குறாரான். புச்சிக்கிட்ட பேசி முடிச்ச உடனே நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரி அந்த இதில் அப்போ பிரச்சனையை அப்போ போனப்போ போட்ட டூயிட்டு, அந்த டூயிட்டை சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு இப்போ நீ அவனுக்கு எடுத்து அனுப்பணும்? அதை நான் பார்க்கணும், அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், மன உளைச்சல் ஆகணும். எப்படி நீನು அவனுக்கு காதல் பண்ணலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் 2 மண்டையை தொடர்ந்துக்கணும் வச்சுக்கணும். ஆனால் அவன் கொடுக்குற காசு மட்டும் வேணாம். எங்கள் வயிற்று பொழப்புக்கு நாங்கள் வீடியோ போடணும்னா நாங்கள் 4 பக்கெட்டு போகணும், 4 வீடியோ போடணும், 4 பக்கெட்டு சம்பாதிச்சாதான் எங்களுக்கு வருமானம். ஒன்றை மாதிரி சொத்து சோகமெல்லாம் எழுதி கொடுத்துட்டு திங்கிற சோத்துக்கு மட்டும் வழி ஏற்பாடு இருந்திருந்தால் நாங்கள் தாராளமாக எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து மாதம் ஏதோ 10-30 வந்தால் கூட போதுன்னு இருக்கலாம். நாங்கள் வச்சுருக்கிறதும் அவ்வளோ கடன், எங்களுக்கு இருக்கிறதும் அவ்வளோ பிரச்சனை. ஒரு நாள் நான் ஏன் வந்து சண்டை போட்டது கூட சமாதானமாக போகிறேன்னா, என் தங்கச்சி ஒரே வார்த்தையாக சொல்லிட்டா, அக்கா இப்படி வீடியோ போட்டினா சேனல் ஒன்றுத்துக்குமே ஆகாது, பூரா படுத்துக்குச்சு, ஃபேஸ்புக்கும் படுத்துக்குச்சு, இருங்கடா சத்த என்னால் ஒரு வீடியோ கூட போட முடியலடா, அதுக்குள்ளார பூரா பிரச்சாரத்துக்கு பூரா சவுண்டு. அதனால் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து புச்சிக்கு அங்கிட்டு ஒரு இது அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தா நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரியில் போட்ட டூயிட்டு இப்போ யார் உனக்கு அனுப்ப சொன்னா? இல்லை நீ அனுப்புனாப்புல இங்கே என்ன அனுப்புகிறேன்? எங்களுக்கு 2 பேத்துக்கு கலவரலுக்கு இங்கே வரு. என் கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தில் புடிவாதம் பிடிச்சேன்னா அந்த புடிவாதத்துலேருந்து நான் வெளியே வரவே மாட்டேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லி நான் விட்டுட்டேன்னா திருப்பி நான் தொடவே மாட்டேன். நீ பண்ணுற விஷயம் எங்களுக்கு மன உளைச்சல் ஆகுதுன்னு நீ நினைக்கிற, இது மன உளைச்சல் ஆனால் என்ன ஆகுன்னு தெரியுமா? உனக்கு தான் அங்கே வேட்டு வெடிக்கும், உனக்கு தான் வந்து வர்றது போகிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். நீ ஒன்று அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன் போலீஸ் ஸ்டேஷன் நீ எதுக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிற? நானே இந்த ஜெயந்திபுரத்தில் போய் நேராக காவல் நிலையத்தில் அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுவேன், ஐயா இந்த பொம்பளை தூக்கி முதல்ல உள்ளே போடுங்க, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, 7 வருஷமாக அந்த ஆள் என் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், இவன் குடும்பமே இங்கனக்குள்ள தான் இருக்குது, மாதம் ஆனால் கறிமீன் வாங்கி கொடு, காசு கொடு, துணிமணி வாங்கி கொடு, நைட்டே வாங்கி கொடு, அவனுக்கு இதை செய்ய இவனுக்கு இதை செய்யன்னு சொல்லி மாதம் ஆனால் எல்லாம் வாங்கி தின்னுக்கிறான். ஆனால் வாழ்கிறதுக்கு மட்டும் இங்கே வரக்கூடாதான். நேத்தெல்லாம் அந்த ஆள் கிடந்த கடைக்கு எனக்கெல்லாம் மனசாட்சியினைய உறுத்துனனால தான் மேலே ஏறி உட்காந்து முதுகெல்லாம், ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு முதுகு தேய்ச்சி விடுறதுன்னா எப்படி தேய்ப்பேன், ஒரு வாட்டரில் கட்டில் படுத்துக்கிட்டேன், முதுகில் ஏறி உட்காந்து தைலமெல்லாம் போட்டு நல்லா நீவுன்னு நீவி அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி வைப்பேன் பாருங்க, அந்த இது பேக் மாதிரி அதை போட்டு மெதுவாக ஒத்தரம் கொடுத்து கழுத்தில் ஒத்தரம் கொடுத்து சத்தியமாக முடியலடா எனக்கு.
பூரா உத்தரம் கொடுத்து கை கால் நம்ம முதுகு மட்டும் அமுக்கினேன், காலை அமுக்க மறந்துட்டேன். ஏன்னா எனக்கு அதை விட குடையுது, காலு கையெல்லாம் அப்படி குடையுது. எங்களுக்கு வெளியூர் போயிட்டு வந்துட்டாலே கண்டிஸ்டி மாதிரி ஆகி போயிடுது. இந்த பாருங்க, ஏற்காடு போயிட்டு இருந்தேன், அப்படியே பேயரைஞ்ச மாதிரி இருந்தேன். இந்த பள்ளியாசலில் போய் அந்த அவளியாக்கா புண்ணியத்தில் நல்லபடியாக எனக்கு 90 மந்திரிச்சு கொடுத்தாங்க, தாய்த்து போட்டாங்க, அதை நல்லபடியாகி பழையபடி ஆக்டிவேட் ஆகிட்டேன். திரும்பி வெளியூர்னு போயிட்டு வந்தாலே ஒரு வாட்டியும் எங்களுக்கு கண்டிஸ்டி ஆகுது. அப்படிங்கும் போது அந்த இது உத்தரமெல்லாம் கொடுத்துக்கிட்டே மாத்திரை கித்திரை எல்லாமே வரும்போது ராசி ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வருமானம் பாதிக்குது. வீடியோ போடணும், ஃபேஸ்புக் வீடியோ எடுக்கணும், ஃபேஸ்புக் வீடியோ இப்போ யூடியூப்பா நான் எதையோ ஒன்று பேசிவிட்டு அதை ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஃபேஸ்புக்குங்கும் போது 2 பேர் பேசணும், அதில் டபுள் மீனிங் பேசணும், இதில் வந்து கரெக்டாக பேசணும். ஒரு வார்த்தை நாங்கள் தப்பாக பேசுனா கூட யூடியூப்காரன் அதை தூக்கிடுவேன். எங்களுக்கு யூடியூப்பும் தெரியும், ஃபேஸ்புக்கும் தெரியும், இன்ஸ்டாகிராம் பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதில் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதோ 4 பாட்டு போடுவேன், அப்பப்போ சோகமாக இருக்கா அந்த இதை பாட்டு போடுவேன் வைப்பேன். அப்படிங்கும்போது இவளுக்கு எப்படி தெரியுமா, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மன உளைச்சல் ஆக்கணும்னு சொல்லி இந்த டியூட்டு போடுறது. அதுக்கப்புறம் நான் உரசிக்கிட்டு போனேன், ஏன் 2 கொய்யாக்காயும் அவன் மேலே, நீ உனக்கு வச்சிருக்கிறதே சிலிக்கானு, 50 வயசுலேயே நீ வந்து இத்தனை புருஷன் தேடுற. ஏன்டி நான் கேட்குறேன், இந்த வயசுலேயே இத்தனை பேர் கேட்குறேன், அங்கிட்டு கலட்டி காட்டுறதுக்கு அவசாரித்தனம் பண்ணுறதுக்கு ஒரு கள்ள புருஷன். இப்போ தான் அவனை கலட்டி விட்ட, சரத்துங்கிறவனை 4 வருஷம் உறிஞ்சு குடிச்சு அவனை வரட்டி விட்டேன். இப்போ வந்து இவன் கூட கழட்டி காமிச்சிட்டு சரி அவனுக்கு உண்மையாக இருக்கே இல்லை இவனுக்கு உண்மையாக இருக்கா, எவனுக்கா ஒருத்தனை உண்மையாக இருக்கணும். அங்கிட்டு போனால் அவனுக்கு அப்படியே ஐ லவ் யூ புச்சி, நீ இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லைங்கிற. அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் கூட கட்டி பிடிச்ச டூயிட்டு அப்படியே அனுப்புறதான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே அடிபட்டுருச்சு, இந்த இங்கே அடிபட்டுருச்சு, இந்த இங்கே அடிபட்டுருச்சு, இங்கே அடிபட்டுருச்சுன்னு ஒரு போட்டாவா எடுத்து இவனுக்கு அனுப்புறது. அப்புறம் ஒரே காதல் ரொமான்ஸாக இவனுக்கு அனுப்புறது. சரி நல்லா கேட்டுக்க சரியா புச்சி, உனக்கு நல்லா பெருசாக கொடுக்குறான் அவள் டெய்லி சரியா. ஆதாரம் இல்லை, நான் பொய்யெல்லாம் பேசணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இவ எப்படி தெரியுமா, இவ அட்டண்டாயத்து 1000 ஆம்பளைய கூட மேப்பான். கட்டின புருஷன் நல்லா நீ யோசி, கட்டின புருஷங்கிறவன் ஒருத்தன் பொண்டாட்டியே தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இப்படி வப்பாட்டிக்கு காவ காத்துக்கிட்டு வப்பாட்டிக்கும் போட்டு தூரம் செய்யறேன் அப்படின்னா நீ நல்லா ஒரு ஆயப்படக்கு பிறந்தவன் தானே, நல்லா உட்காந்து யோசி. 2வது இன்னொன்று சொல்கிறேன், உன்கிட்ட காதல் பண்ணுறாள்ல, அப்போ என்ன பண்ண, இப்போ நான் இருக்கேன், என் கள்ள புருஷன் இருக்கேன், என் ஒரிஜினல் புருஷன் பேசுனா கூட நான் பேசுகிறேனா, வேணான்னு சொல்லி விட்டுட்டல, இல்லை என் புருஷனுக்கு ஏதாவது அரசல் புருஷனை நான் காட்டுறேனா, நீ பார்த்த வரைக்கும் போதும். உள்ள பற்றியா 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்தியா, 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தியா, அதோட வச்சுக்கன்னு சொல்லி அவனே போதையில் ஏதாவது அப்படி இப்படி பேசுனா கூட அவனே ஓத்தாவுமா நான் கிழிப்பேன், புரியுதா. அப்படி நம்ம பழகிற கள்ள புருஷனுக்கு கூட உண்மையாக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் எனக்கு பேச்சே வரமாட்டேங்கிறாங்க. இவங்க வேற போட்டு விட்டு ஏன்டா உயிர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் இருக்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறா தெரியுமா, உனக்கு டிமிக்கி அல்வாவை கொடுத்துட்டு இவங்கிட்ட நானும் புஜி கூட சேர்ந்து வீடியோ போட்டால் நீ என்ன பண்ணுவ, அதை பண்ணுவ இதை பண்ணுவ. ஐயே, நீ துபாய்காரனுக்கு கலட்டி காய்ச்சி அம்மனமாக காமிக்கும் போதே அவன் கவலைப்படலை, சரக்கு கூட 4 வருஷமாக போய் குடும்பம் நடத்தும் போது கூட அவன் ஒன்றும் பண்ணலை, ஆதார் கார்டில் ஆனந்த புருஷராக போடும் போதே அவன் ஒன்றும் பண்ணலை. இனிமே புஜி கூட போய் நீ படுத்தா என்ன, புள்ள பத்தா என்ன பண்ணா என்ன, பாலா புருஷங்கிறா வேண்டி நொடிக்கு 300 வாட்டி என் பொண்டாட்டி என் புள்ள என் பொண்டாட்டின்னு இவன் சொல்லிக்கிட்டே இருப்பானா. இவன் காசு கொடுக்கறதுக்காக வாயில அப்படி வச்சுக்கிட்டு நான் பேசாமல் இருக்கணுமா. ஏன் புருஷனா 2 நாள் தான் நான் சொன்னேன். ஏங்க சொன்னாலும் சொல்லாட்டி நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன், புருஷன் சரியில்லை, நான் கள்ள புருஷன்கிட்ட வந்தேன். என் கள்ள புருஷனை பார்த்தேன், குடும்பம் பொண்டாட்டினா அது உண்மையாக சொல்கிறானா கண்டடுக்கு சொல்கிறானான்னு எனக்கு தெரியாது. நான் உண்மையாக வந்து சொல்கிறேன்னா கண்டடுக்கு சொல்கிறேனான்னு அவனுக்கு தெரியும். ஏன் புருஷனை சொல்லாமல் ஆதார் கார்டில் அவன் தான் புருஷன், என்னோட குடும்பம் இந்த நோட்டி இந்த செகண்ட் வரைக்கும் அவன் தான் புருஷன். நான் தாலியே போடாட்டினாலும் மெட்டியே போடாட்டினாலும் அவன் தான் எனக்கு புருஷன். போடுற கையெழுத்தெல்லாம் என்ன போடுறேன், இன்சியல் யாரோட பேரை போடுறேன், எஸ் சுப்புலட்சுமி நான் போடுறேன், பி சுப்புலட்சுமி தான் போடுவேன். என் பிள்ளைகளுக்கு யார் அப்பேன், அவன் தான் அப்பேன் சரியா. அதனால 2 நாள் பாட வேணும், நீ ஏன் கொந்தளிக்கிற. அப்போ உனக்கு அப்படியே அவன் பொண்டாட்டிக்கும் போது கொள்ளு இருக்கான். எப்படி நீ இன்னொருத்தனை காதல் பண்ணாலும் ஐயோ நம்ம புருஷன் நம்மளை நினச்சி எவ்வளோ ஏங்குற, ஏங்க மாட்டேன், உனக்கு வீங்க வச்சிருவேன் புரியுதா. எப்போ பார்த்தாலும் போலீஸுன்னு நான் வர்றேன், நாமனே வரலான் இருக்கேன். ஜெயந்திபுரத்துக்கு வந்து நேராக சொல்ல போகிறேன், ஐயா இவ 1ஆம் நம்பர் பொறுக்கி 1ஆம் நம்பர் மாதத்துக்கு ஒரு புருஷன் பிடிச்சிக்கிறவ, நீ வாங்குறேன், நீ வா ஓ வண்டை வளத்தை அவுத்து விட்டு இவனே நிற்க வைப்பேன் சார். 2 வார்த்தை, ஒன்று அங்கிட்டு வாழ்றானா இல்லை இங்கிட்டு வாழ்றானா கேட்டுக்கங்க, நீங்களே எழுதிக்கங்க. ஆனால் அங்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இங்கிட்டு வரவே கூடாதுங்க ஐயா. என் பிள்ளைகளை வச்சுட்டு இதே வீட்டில் வச்சுக்கிட்டு என் பிள்ளைய காலேஜ் அனுப்ப ஸ்கூல் அனுப்ப நான் பார்த்துக்கிறேன். இந்த மருந்து இல்லை பீலிங் ஆகுறது இதெல்லாம் வேணாங்க ஐயா. அவன் தான் முழுக்க காரணம். அவனை கேட்டுக்கங்க. 2வது என்னையெல்லாம் பேச எல்லாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா நான் மதுரைக்கு வரல, மதுரையே எனக்கு தெரியாது. திருப்பூர்ல இருந்தோட கூட்டிட்டு வந்து வச்சவன் இவன் தான். இவ இப்பயும் பாருங்க இவன்ட்ட வாங்கி தின்னுக்கிறா, வலிச்சு நிற்கிறா. அவ கள்ள புருஷனை உட்காந்துக்கிட்டு புச்சிங்கிறா. இந்தாங்க சரத்து கூட தாலி கட்டினது, அதுக்கப்புறம் துபாய்காரனுக்கு திறந்து காமிச்சது, இப்போ புச்சின்னு வச்சிருக்கிறது, ஆனந்துக்கு ஆதார் கார்டில் இருக்கிறது, எல்லா புருஷங்க லிஸ்ட்டையுமே போலீஸ்கிட்ட காட்டுவேன் சரியா. சரி என்னால் பேச முடியாது, அந்த மைக்கை போட்டு தொலைஞ்சிட்டாங்க.
அதனால 3 மணிக்கு வந்து திருப்பியும் பேசுறேன், பாதியோட தான் அது கட்டாகும். சரியா? பாய்.